السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ما شاء الله كان وما لم يشأ لم يكن. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على أشرف خلق الله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها. وقال النبي صلى الله عليه وسلم إذا أسند الأمر إلى غير أهله فانتظر الساعة أو كما قال عليه الصلاة والسلام. விரிந்த விண்ணை, பரந்த மண்ணை, கடலினை, மலையை, கதிர்மறை உருளை, அடவியை, குடவியை மற்றும் அண்டகோடிகள் அனைத்தையும் வடிவுடன் தனது பேருடையதனால் வகுத்து வெவ்வேறாய் அமைத்து உடலினுக்கு உயிராய், உயிரினுக்கு உடலாய் உறைந்திருக்கும் மைப்பொருளை ஒரு புகழ் போற்றி முல்லையம் காட்டினிலே வீசும் மோகன தென்றலை போல் நல்லியல் மனம் பரப்பு வந்த நபிகரசரை வாழ்த்தி அண்ணானின் அடிச்சுவட்டை பின்பற்றி ஒழுகிய உத்தம சகாபா பெருமக்கள், சத்திய சீரர்கள், சன்மார்க்க போதகர்கள், சமுதாயத்திற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட தியாகச் செம்மல்கள் ஆகியோரின் நல்ல ஆசிரியரை ஆசித்தவனாய் இந்த ஜும்மாவினுடைய சிறிய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். பரவான ஜும்மாவினுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காகவும், சொல்லப்படுகின்ற விஷயங்களை கேட்பதற்காகவும், கேட்கப்படுகின்ற பிரார்த்தனைகளுக்கு ஆணையம் சொல்வதற்காகவும் அதன் ஆரம்ப வக்திலேயே வந்த நம்மை அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஜும்மாவினுடைய முழு பலனும் பாக்கியமும் பெற்ற பாக்கியசாலிகளாய் நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆட்சி அருள் புரிவானாக. நம்முடைய ஹலாலான முராதுகளை எல்லாம் அல்லாஹ் ஹாசிலாக்கி தந்தருள்வானாக. ஆபியத்தோடு ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளை நமக்கும் நம்மை நேசிப்பவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள்வானாக. அடிக்கின்ற சூட்டை விட்டும் அதன் கேட்டை விட்டும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்தருள் புரிவானாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இன்றைய ஜும்மாவில் ஒரு சில தகவல்கள். தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய தேர்தல் வரக்கூடிய வியாழக்கிழமை நடைபெற இருக்கிறது. யாருக்கு ஓட்டு போட வேண்டும், எந்த அணிக்கு ஓட்டு போட வேண்டும், எந்த சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று நிச்சயமாக நாம் இங்கே சொல்ல மாட்டோம். காரணம், அது சொல்ல வேண்டிய இடம் இதுவல்ல. இங்கே ஜமாஅத்திலே வந்திருக்கக்கூடியவர்கள் பல்வேறு விதமான கட்சிகளிலே இருப்பீர்கள். அவரவர்களுடைய உரிமைகளை நாம் தலையிடுவதற்கு இல்லை என்றிருந்தாலும் கூட சமுதாய அக்கறையோடும் கவலையோடும் வாக்களிப்பது சம்பந்தமாக, வாக்காளர் சம்பந்தமாக ஒரு சில தகவல்களை பதிய வைக்க வேண்டிய கட்டாயமும் நிர்பந்தமும் சமுதாயத்தினுடைய மார்க்க அறிஞர்களுக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் ஒரு சில தகவல்களை உங்களோடு நான் பதிய ஆசைப்படுகிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, வர இருக்கின்ற 23ஆம் தேதி வர இருக்கின்ற தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய தேர்தல் இருக்கிறதே, அது முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்கிறது. கடந்த காலத்திலே வந்த தேர்தல்களை போல் அல்லாமல் ஒரு முக்கியமான தேர்தலாக இருக்கிறது. இஸ்லாமியர்களை பொறுத்தமட்டில் 18 வயது முதல் 18 வயது நிரம்பிய அந்த இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை ஒவ்வொருவர்களுக்கும் பொறுப்பும் கடமையும் கண்டிப்பாக இருக்கிறது. கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. உங்களில் ஒவ்வொருவர்களும் பொறுப்பாளிகளாக இருக்கிறீர்கள். உங்களுக்குரிய பொறுப்புகளை பற்றி நாளை அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹ்வால் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஜனநாயக நாட்டிலே வாழக்கூடிய நமக்கு மிகப்பெரிய ஆயுதங்களில் ஒன்றுதான் ஓட்டுரிமை என்பதும். ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்தமட்டில் துரதிர்ஷ்டம் என்று சொல்ல வேண்டும், ஒரு 30-40% இஸ்லாமியர்களுக்கு வாக்காளர் பட்டியலில் நமது பெயர் இருக்கிறதா இல்லையா என்பது கூட தெரிவதில்லை. 30-40% மக்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்கிறதா, வாக்காளர் பட்டியலில் நமது பெயர் இருக்கிறதா என்பதை கூட அறிவதில் அவர்கள் ஆர்வம் காட்டவில்லை. அப்படி இஸ்லாமியர்களில் ஓட்டுரிமை உள்ளவர்களில் வாக்காளர் சீட்டுகளில் வாக்காளர் அடையாள அட்டைகளை வைத்திருக்கக்கூடியவர்களில் 30-40% பேர்கள் தான் இஸ்லாமிய சமுதாயத்தவர்கள் வாக்களிக்கிறார்கள் என்ற வேதனையான தகவல் ஒரு ஆய்விலே சொல்லப்படுகிறது என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள், அத்தஸ்வீது ஃபில் இன்திஹாபாத்தி ஹுவ ஐதன் வாஜிபுன் தீனியன். அத்தஸ்வீது ஃபில் இன்திஹாபாத்தி ஹுவ ஐதன் வாஜிபுன் தீனியன். மார்க்க கடமை என்று சொன்னால் வெறும் தொழுகையும் நோன்பு வைப்பதும் தாடி வைப்பதும் ஜகாத் கொடுப்பதும் மட்டுமல்ல மார்க்க கடமை. அத்தஸ்வீது ஃபில் இன்திஹாபா, தேர்தல்களிலே வாக்களிப்பதிருக்கிறதே, ஹுவ ஐதன் வாஜிபுன் தீனியன், அதுவும் மார்க்க கடமையாக இருக்கிறது. வாக்களிப்பது என்பது அது மார்க்க ஜனநாயக கடமை மட்டுமல்ல, மார்க்க கடமையாக இருக்கிறது என மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், குர்ஆனிலே எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் ஓட்டு போட வேண்டும் என, ஹதீஸிலே எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என. அன்பானவர்களே, குர்ஆனையும் ஹதீஸையும் கரைத்து குடித்த, அதற்கு பல்வேறு விரிவுரைகள் எழுதிய மார்க்க விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள், வாக்களிப்பது என்பது அஷ்ஷஹாதா என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் மார்க்க ரீதியாக ஓட்டு போடுவது என்பது அஷ்ஷஹாதா என்ற வார்த்தையால் குர்ஆன் ஹதீஸ்களில் அது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஷஹாதத் என்றால் சாட்சி சொல்லுதல். ஷஹாதத் என்றால் சாட்சி சொல்லுதல். இந்த வேட்பாளர் நல்ல வேட்பாளர், நல்ல வேட்பாளராக இல்லாவிட்டாலும் கூட இருக்கக்கூடிய வேட்பாளர்களில் தீமை குறைந்தவர் இவர் என சாட்சி சொல்லக்கூடிய அந்த பட்டியலில் அந்த ரீதியாக இஸ்லாம் வாக்களிப்பதை உங்களுக்கு வலியுறுத்தி காட்டுகிறது என மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அன்பானவர்களே, ஷஹாதத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுவான். 2ஆம் அத்தியாயம் 283வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், வல தக்துமு ஷஹாதா, சாட்சி சொல்வதை நீங்கள் மறைத்து விடாதீர்கள். மறைத்து விடாதீர்கள் என்றால் நீங்கள் வாக்களிக்காமல் இருக்காதீர்கள் என்பதைத்தான் இந்த வசனம் இப்படி வலியுறுத்துகிறது. வலா தக்துமு ஷஹாதா, ஷஹாதாவை நீங்கள் மறைக்காதீர்கள். ஒமன் யக்தும்ஹா, யார் அதை மறைக்கிறார்களோ, சாட்சி சொல்வதற்கு யார் மறைக்கிறார்களோ மறுக்கிறார்களோ, ஃபஇன்னஹு ஆஸிமுன் கல்புஹு, அவனுடைய உள்ளம் குற்றமிழைக்கக்கூடிய உள்ளமாக இருக்கிறது, அவனுடைய உள்ளம் பாவம் புரியக்கூடிய உள்ளமாக இருக்கிறது, அவனுடைய உள்ளம் கெட்டுப்போன உள்ளமாக இருக்கிறது என அருள்மறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் என்றால், அது மட்டுமல்ல, இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் கேட்பான். 2ஆம் அத்தியாயம் 140வது வசனத்திலே அல்லாஹ் கேட்பான், வமன் அவ்லமு மிம்மன் கதம ஷஹாதா, சாட்சியை மறைப்பதனை விட அநியாயக்காரர்கள் எவராவது இருக்கிறார்களா? சாட்சி சொல்வதற்கென்று ஒரு நாள் குறிக்கப்பட்டு, தேர்தலுக்கென்று ஒரு நாள் குறிக்கப்பட்டு, வாக்களிப்பது அனைவர்களும் கடமை என்று வலியுறுத்தப்பட்டதற்கு பின்னால் அதை மறுப்பவனை விட, அதை மறைப்பவனை விட, மறுப்பவனை விட அநியாயக்காரர்கள் வேறு எவராவது இருக்கிறார்களா என அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறை குர்ஆனிலே நம்மை பார்த்து கேட்கிறான் என்றால், 2ஆம் அத்தியாயம் 282வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், வலா யக்பல் ஷுஹதாஉ இதா மாதுஉ, சாட்சி சொல்ல வேண்டியவர்கள் சாட்சி சொல்வதற்காக வேண்டி அழைக்கப்பட்டால் அவர்கள் ஒருபோதும் அதை மறக்க வேண்டாம். எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் கூட, எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் கூட சாட்சி சொல்ல வாருங்கள் என்று அழைக்கப்பட்டால், 23ஆம் தேதி நாம் அழைக்கப்படுகிறோம், அப்படி அழைக்கப்பட்டால்
அவர்கள் மறுக்க வேண்டாம் என வான்மறை குர்ஆன் 2ஆம் அத்தியாயம் 282வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்றால் மார்க்க அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். வாக்களிப்பது என்பது, ஓட்டு போடுவது என்பது ஷஹாதத் என்ற வார்த்தையால், சாட்சி பகர்தல் என்ற வார்த்தையால் இஸ்லாம் அதை வலியுறுத்துகிறது. அந்த ஒற்றை வார்த்தையால் மட்டுமல்ல, ஷஃபாஅத் என்ற வார்த்தையாலும் இஸ்லாம் இதை நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறது. ஷஃபாஅத் என்றால் பரிந்துரைப்பது. நிற்கக்கூடிய வேட்பாளர்களே, இருக்கக்கூடிய கட்சியே இதுதான் சிறந்தது, சிறந்தது என்று சொல்லாவிட்டால் தீமை குறைந்தது என்கிற அந்த அளவுக்கேனும் அதை சொல்லி அவர்களுக்கு நாம் சிபாரிசு செய்ய வேண்டும். இருக்கிறவர்கள் அத்துணை பேர்களும் மோசமானவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த மோசத்திலும் குறைந்தவர்கள் யார் என்பதை நாம் சாட்சி சொல்வது மட்டுமல்ல, அவர்களுக்கு சிபாரிசு செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஷஃபாஅத் பரிந்துரைத்தல், சிபாரிசு செய்தல் என்ற வார்த்தையால் வாக்களிப்பதை இஸ்லாம் வலியுறுத்தி காட்டுகிறது என மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். 4ஆம் அத்தியாயம் 85வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், மன் யஷ்ஃபஅ ஷஃபாஅத்தன் ஹஸனா யகுல் லஹு நஸீபும் மின்ஹா. யார் நல்ல ஒரு சிபாரிசையை செய்கிறார்களோ, நல்ல ஒரு பரிந்துரையை யார் செய்கிறார்களோ, ஃபலஹு நஸீபும் மின்ஹா, அந்த பரிந்துரையால் அவர்களுக்கு நன்மை இருக்கிறது, அவர்களுக்கு அதிலே நன்மை இருக்கிறது. உமன் யஷ்ஃபஅ ஷஃபாஅத்தன் ஸய்யிஆ, ஒரு கெட்ட பரிந்துரையை யார் செய்கிறார்களோ, இவன் கெட்டவன் என்பது தெரிகிறது, இவன் குத்தாடி என்பது தெரிகிறது, இவன் சிறந்தவன் அல்ல என்பது தெரிகிறது, ஒரு குடும்பத்தை கூட காப்பாற்ற தெரியாதவன் என்பது தெரிகிறது, அப்படிப்பட்டவனுடைய கையில் நாட்டை கொடுக்க வேண்டும் என எவன் சிபாரிசு செய்கிறானோ, அதனுடைய பாவம் இவனுக்கும் சேரும் என அருள்மறை குர்ஆனில் அல்லாஹ் 4ஆம் அத்தியாயம் 85வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்றால், அன்பானவர்களே, அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இஷ்வஉ தூஜரு, இஷ்வஉ தூஜரு, நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள். யாருக்காக? நல்லவர்களுக்காக. நல்லவர் என்று தெரியவில்லை என்றால் மோசம் செய்தது குறைந்தவர்கள் யார் என்பதை அறிந்து அவர்களுக்காக வேண்டி நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள். காரணம், தூஜரு, நீங்கள் கூலி கொடுக்கப்படுவீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு கூலியை தருகிறான் என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, வாக்களிப்பது என்பது ஷஹாதத் என்ற ரீதியில், ஷஃபாஅத் என்ற ரீதியில் இஸ்லாம் அதை வலியுறுத்தி காட்டுவது மட்டுமல்ல, அமானத் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. வாக்களிப்பது என்பது அது அமானிதமாக இருக்கிறது. அருள்மறை குர்ஆனில் அல்லாஹ் 4ஆம் அத்தியாயம் 58வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமானிதங்களை உரியவர்களிடத்திலே நீங்கள் ஒப்படையுங்கள். அமானிதத்தை பெறுவதற்கு தகுதியானவர் யார்? ஏற்கனவே நாம் பரிச்சயப்படுத்தப்பட்டிருக்கிறோம், ஏற்கனவே பரிச்சயமானவராக இருக்கிறார். அமானிதங்களை சுமந்து மக்களுக்கு மத்தியிலே நீளமான முறையிலே ஆட்சி செய்கிறார், மக்களை பாகுபடுத்தாமல் இருக்கிறார், மனிதர்களுக்காக ஆட்சி செய்கிறார், மாட்டிற்காக எந்த ஆட்சியும் செய்யவில்லை, மனிதனை குறிக்கோளாக கொண்டு ஆட்சி செய்கிறார், நலத்திட்டங்களை கொண்டு வருகிறார். அப்படிப்பட்டவர்களை அறிந்து இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அமானிதங்களை உரியவர்களிடம் நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறை குர்ஆனிலே கூறி காட்டுவது மட்டுமல்ல, கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபந்தவிரி ஸாஆ. மனித சமுதாயமே, மானுட வர்க்கமே, இதா உஸ்ஸிதல் அம்ரு, ஒரு அதிகாரம், ஒரு ஆட்சி, ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டால், இலா கைரி அஹ்லிஹி, அதற்கு தகுதியற்றவனிடம் ஒப்படைக்கப்பட்டால், அவனிடம் திட்டங்கள் இருக்கலாம், ஆனால் இதுவரை நடைமுறைப்படுத்தி நாம் பார்த்ததில்லை, எதை பற்றியும் நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒருவன் வாக்குகளை மட்டும் கொண்டு, வாக்களிப்புகளை மட்டும் கொண்டு வருகிறான், வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறான். அவன் பார்ப்பதற்கு பலபலவென்று இருந்தாலும் கூட வாக்குறுதிகளை மட்டும் அள்ளி வீசுகிறான் என்றால்
இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி, தகுதியற்றவர்களிடத்திலே நீங்கள் ஒரு ஆட்சியை, அதிகாரத்தை, பொறுப்பை ஒப்படைத்தீர்களேயானால் கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், கியாமத்து நாள் வந்துவிடும், அவ்வளவு பெரிய அநியாயம் நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம் என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நம்மில் சிலர்கள் ஏதோ அவர்கள் தான் பெரிய அறிவாளி என்று நினைத்துக் கொண்டு நான் எந்த கட்சிக்குமே ஓட்டு போட மாட்டேன், காரணம் அவர்கள் அத்துணை பேர்களும், கட்சிகள் அத்துணையும் சாக்கடையாக இருக்கிறது, அவர்கள் அத்துணை பேர்களும் மோசமானவர்களாக இருக்கிறார்கள், எனவே என்னுடைய ஓட்டு என்பது நோட்டாவுக்குத்தான், நான் பல ஓட்டுகள் நோட்டாவுக்குத்தான் போட்டிருக்கிறேன் என பெருமையோடு சொல்லக்கூடிய பலர்களையும் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இது பெருமை அல்ல, இது அறியாமை, இது பெருமை அல்ல, இது சிறுமை, இது பெருமை அல்ல, இது விவரக்கேடு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். நோட்டாவுக்கு ஓட்டு போடுவது என்பது அது பெருமையான விஷயம் அல்ல. நான் ஆஃப் த அபவ், அதனுடைய சுருக்கம் தான் நோட்டா என்று சொல்வார்கள். நான் ஆஃப் த அபவ், நன் ஆஃப் த அபவ், மேலே சொன்ன யாருக்கும் யாரும் எனக்கு பிரியமில்லை, யாருக்கும் நான் வாக்களிக்கவில்லை என கடைசியில் இருக்கக்கூடிய நோட்டாவுக்கு போட்டுவிட்டு அதை பெருமையாக சொல்லக்கூடிய பலர்களும் இருக்கிறார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அரசியலில் முதிர்ச்சி பெற்ற அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்காக வேண்டித்தான் ஒரு பொன்மொழியை சொல்லி வைத்தார்கள், ஒரு வாக்கியத்தை சொல்லி வைத்தார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், ஒரு நல்லவனும் ஒரு தீயவனும் தேர்தலிலே நின்றால் நல்லவனை தேர்ந்தெடுப்பது அல்ல அறிவாளித்தனம், அதல்ல அறிவுடைமை. ரெண்டு தீயவர்கள் நின்றால் அந்த ரெண்டு தீயவர்களிலும் தீமை குறைந்தவர்கள் யார் என்பதை தேர்வு செய்து அவர்களுக்கு வாக்களிப்பது இருக்கிறதே, அதுதான் அறிவுடைமை, அதுதான் அறிவு என அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் அரசியலிலே மிகவும் முதிர்ச்சி பெற்ற, அரசியலிலே பல அனுபவங்கள் பெற்ற உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய அரசவையில் பல்வேறு ஆலோசனைகளை கொடுத்துக் கொண்டிருந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், லைஸல் ஆக்கிலுல்லதி யஅலமுல் ஹைர மினஷ் ஷர், ஒரு தீயதை விட்டும் நல்லதை விளங்கிக் கொள்ளக்கூடியவன், ஒரு தீயதை விட்டும் நல்லதை விளங்கி அவர்களுக்கு வாக்களிப்பவன் புத்திசாலி அல்ல, புத்திசாலி அல்ல. இன்னமல் ஆக்கிலு, புத்திசாலி யார் தெரியுமா, அறிவாளி யார் தெரியுமா, அல்லதி யஅலமு ஹைரல் ஹைரைன், ரெண்டு பேரும் நல்லவர்களாக இருந்தால் அந்த ரெண்டு பேர்களில் மிக நல்லவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்கிறானே அவன்தான் புத்திசாலி. உதாரணமாக சொல்ல வேண்டுமானால், நாம் ஜும்மாவுக்காக வந்து கொண்டிருக்கிறோம், அல்லது ஒரு ஜமாத்து தொழுகைக்காக வேண்டி ஜமாத் தப்பி விடுமே என போகற்காகவோ அசற்காகவோ ஓடி வந்து கொண்டிருக்கிறோம். வழியிலே பார்க்கிறோம், ஒருவன் குற்றுயிரும் குலையுயிருமாக கிடைக்கிறான். உயிர் போகக்கூடிய அந்த சூழலை நம்மால் அவனை காப்பாற்ற முடியும் என்றிருந்தால், நம்மால் அவனை காப்பாற்ற முடியும் என்றிருந்தால் ஜமாஅத்தை விட்டுவிட்டு அந்த உயிரை காப்பாற்றுவது எந்த மதத்தவனாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தவனாக இருந்தாலும் சரி, அந்த உயிரை காப்பாற்றுவது இருக்கிறதே ஹைருல் ஹைரைன் என மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். நீ ஜமாஅத்து முடித்து விட்டால் பின்னால் தொழுது கொள்ளலாம், ஆனால் ஒரு உயிர் துடித்துக் கொண்டிருக்கிறது, அது எந்த மதத்தவனாக இருந்தாலும் சரி, ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக இப்பொழுது ஜமாஅத்தை விட ஜமாஅத்தில் பங்கெடுப்பது சிறந்ததா, இவனுடைய உயிரை காப்பாற்றுவது சிறந்ததா என்று பார்த்தால் அவனுடைய உயிரை காப்பாற்றுவதற்குத்தான் நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அதுபோல ரெண்டு நன்மைகள் இருந்தால் அந்த ரெண்டு நன்மையில் எது அதிகமான நன்மை என்பதை அறிபவன் தான் புத்திசாலியாக இருக்கிறான். அது மட்டுமல்ல, ரெண்டு பேருமே தீயவர்கள். இன்று நாம் பலர்கள் அதைத்தான் சொல்லுகிறோம், அரசியலில் எந்த கட்சி தூய்மையான கட்சியாக இருக்கிறது, எந்த கட்சி நல்ல கட்சியாக இருக்கிறது, எந்த வேட்பாளர் நல்லவராக இருக்கிறார், எந்த வேட்பாளர் புண்ணியவானாக இருக்கிறார், எந்த குறைமற்ற வேட்பாளர் யார் இருக்கிறார் என்றெல்லாம் கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்படி வாக்களிப்பதிலே அப்படி பார்ப்பது என்பது தவறு. மாறாக ரெண்டு கேடு கெட்டவர்களில் கேடு குறைந்தவர்கள் யார்,
ரெண்டுமே கேடு கெட்டவர்கள் தான், ரெண்டுமே தீயவர்கள் தான், ரெண்டுமே சமுதாயத்தினுடைய முதுகில் குத்தியவர்கள் தான், சமுதாயத்திற்கு துரோகிகள் தான். இருந்தாலும் கூட அதில் குறைவாக துரோகம் செய்தது யார், குறைவாக அநியாயம் செய்தது யார், குறைவாக சமுதாயத்திற்கு தீமை செய்தது யார் என்பதை அறிந்து வாக்களிப்பவன் இருக்கிறானே அவன்தான் அறிவாளியை தவிர நோட்டாவுக்கு ஓட்டு போடுபவன் அவன் விவரக்கேடானவன் என்பதை அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொற்பமான ஹதீசுகளைத்தான் இந்த உலகத்திற்கு அறிவித்து தந்தார்கள். அந்த சொற்பமான ஹதீசுகளில் இதுவும் ஒரு ஹதீஸாக இருக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னன்னா நிச்சயமாக மக்கள் இதா ரஅவ் அல்லாலிம அநியாயக்காரனை அவர்கள் பார்த்தார். அநியாயக்காரன் எல்லோரும் அநியாயக்காரன் என்றால் அநியாயம் கூடினவன் யார் என்று அநியாயக்காரனை அவர்கள் பார்த்தார். பலம் யௌகுது அலா யதைஹி அவனுடைய கையை பிடித்து அவனை அவர்கள் அநியாயத்தில் இருந்து தடுக்கவில்லை என்றால், விலக்கவில்லை என்றால், தேர்தலிலே நிற்கக்கூடியவன் என்றால் அவனுக்கு வாக்களிக்காமல் அவனை புறக்கணிக்கவில்லை என்றால், அவனுக்கு வாக்களிக்காமல் அவனை புறக்கணிக்க வேண்டும். அப்படி புறக்கணிக்கவில்லை என்றால் அல்லாஹுடைய அதாபு இருக்கிறதே, அல்லாஹுடைய அதாபு இருக்கிறதே, அது இறங்குவதற்கு நெருங்கிவிடும். அல்லாஹுடைய அதாபு இறங்கிவிட்டால் இது போன்ற கையாலாகாதவர்களுக்கு வாக்களித்து அவர்களுக்கு பதவியை, பொறுப்பை, அரசாட்சியை கொடுப்பீர்களேயானால் அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து எவரும் தப்பிக்க முடியாது என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சிலர்கள் தேர்தல் நேரங்களை தங்களுக்குரிய வருமானத்திற்குரிய நேரமாக பார்க்கக்கூடிய அப்பாவித்தனமான சிலர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். எவன் எவ்வளவு ரூபா தருகிறார், எல்லா கட்சிக்காரனிடத்திலும் ரூபா வாங்கி அதை எண்ணக்கூடியவர்கள் ஒரு 8000 ரூபாய் எனக்கல்ல, நான் உதாரணத்திற்கு சொல்கிறேன், ஒரு 8000 ரூபாய் கிடைத்தது, ஒரு 10,000 ரூபாய் எனக்கு இந்த தேர்தலிலே கிடைத்தது என ஏளனமாக, மிக மோசமாக நிற்கக்கூடிய அத்துணை வேட்பாளர்களிடத்திலும் காசு வாங்கக்கூடிய சிலர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாக்கு என்பது விலை மதிப்பற்றது. லட்சம் என்ன, கோடி என்ன தந்தாலும் கூட விலை மதிப்பற்ற நம்முடைய வாக்குகளை, நம்முடைய ஓட்டுகளை சில ஆயிரங்களுக்கும் சில நூறுகளுக்கும் விற்கக்கூடியவர்கள் மதியற்றவர்கள் என்று சொல்வதை தவிர வேறு எந்த வார்த்தையும் இல்லை. இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. வாக்களிப்பதற்காக வேண்டி, ஓட்டு போடுவதற்காக வேண்டி பணம் வாங்குவது இருக்கிறதே, பச்சை ஹராம் என மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அர்-ராஷி வல் முர்தஷி ஃபின்னார். லஞ்சம் வாங்கக்கூடியவனும், ஓட்டு போடுவதற்காக வேண்டி பணம் வாங்குகிறோம் என்றால் அது லஞ்ச பணம் தானே. லஞ்சம் வாங்கக்கூடியவனும், லஞ்சம் யார் கொடுக்கிறானோ அவனும் பின்னால் 2 பேருக்குமே நரகம் தான். அவன் காபிராக இருந்தால் அவனுக்கு கொடிய நரகம், கொடிய வேதனையும் தண்டனையும் உண்டு. முஸ்லிமாக இருந்தால் இவருடைய இபாதத்துக்கள் எல்லாம் பாழாகி போய்விடும். வாக்களிப்பதற்காக வேண்டி, ஓட்டுக்காக வேண்டி பணம் வாங்கினான் என்றால் இவனுடைய இபாதத்துக்கள் எல்லாம் பாழாகி நாளை நரகப்படுகொலையிலே இவன் விழுவான் என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஓட்டு போடுவதற்காக வேண்டி பணம் வாங்காதீர்கள். அது ஒரு பெரிய பாவமாக இருக்கிறது. இன்னும் சில முஸ்லிம்கள் ஏதோ தங்களை மேதாவித்தனமாக நினைத்துக் கொண்டு, நான் போடக்கூடிய ஒரு ஓட்டிலே என்ன நடந்துவிடப் போகிறது, என்னுடைய அன்றாட வேலையை பார்த்தால் தானே என்னுடைய குடும்பத்தை நான் நடத்த முடியும். நான் லீவ் எடுத்து விட்டு ஒரு நாள் ஓட்டு போட்டால் என்னுடைய ஒரு ஓட்டால் உலகத்திலே என்ன சம்பவம், என்ன மாற்றம் ஏற்பட்டு விடுகிறது என மேதாவித்தனமாக பேசுவது போல் அறிவற்றத்தனமாக பேசக்கூடிய சிலர்களும் நம்மிலே இருக்கிறார்கள். அன்பானவர்களே, 2008 ராஜஸ்தானிலே ஒரு தேர்தல் நடந்தது. பத்திரிகையிலும் அதுபோல எல்லோருக்கும் தெரிந்த செய்திதான். 2008 ராஜஸ்தானிலே நடந்த ஒரு தேர்தலில் ஒருவர் 62,215 வாக்குகள் பெறுகிறார். இன்னொருவர்
62,216 வாக்கு பெற்று ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அந்த சம்பவம் இந்தியாவிலே நடந்திருக்கிறது. 2008 நடந்த சம்பவம். அதைவிட இன்னொரு சுவாரஸ்யம் என்ன தெரியுமா? அந்த 62,215 வாக்குகள் பெற்றாலே அவருடைய மனைவியும் அவருடைய தாயும் அவருடைய கார் டிரைவரும் 3 பேரும் அன்று ஓட்டு போடவே இல்லை. ஏதோ அவர்களுடைய வேலை நிமித்தமாகவோ என்னவோ அந்த 3 பேர்களும் ஓட்டு போடவில்லை. அந்த வேட்பாளருடைய மனைவி, தாய், கார் டிரைவர் 3 பேரும் ஓட்டு போடவில்லை. ஒருவேளை இந்த 3 பேரும் ஓட்டு போட்டிருந்தால் 2 வாக்கு வித்தியாசத்தில் அவர் ஜெயித்திருப்பார். ஆக எதற்காக நான் சொல்ல வருகிறேன் என்றால், என்னுடைய ஒரு ஓட்டால் என்ன நிகழப் போகிறது என்ற அந்த ஒரு இலக்காரமான தன்மை, அலட்சிய போக்கு நம்மில் எவருக்கும் இருக்கக்கூடாது. அன்பானவர்களே, வாக்களிப்பது என்பது தேர்தலிலே வாக்களிப்பதும் நம்முடைய மார்க்க கடமையாக இருக்கிறது என்ற அந்த உணர்வு நம்மில் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாத்தை, முஸ்லிம்களை, நம் சமுதாயத்தை, நம்மை நேசிக்கக்கூடியவர்களுடைய கரங்களில் அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பானாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நமக்கு மத்தியிலே மற்ற தேர்தல்களில் இல்லாத அளவுக்கு இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் ஒற்றுமையாக இருக்கக்கூடியதை நம்மால் காண முடிகிறது. எனவே அந்த ஒற்றுமையான முறையில் யார் முஸ்லிம் சமுதாயத்திற்கு தீமைகள் குறைவாக செய்திருக்கிறார்களோ, நன்மை செய்திருக்கிறான் என்று எவரையும் சொல்ல முடியாது. இவன் நமக்கு நன்மையே செய்திருக்கிறான், இவன் நமக்கு இஹ்லாஸானவன், இவன் நமக்கு முழுமையாக நமக்காக வேண்டிய ஆட்சி செய்கிறான் என எந்த ஒருவனையும் இப்பொழுது நம்மால் சுண்டிக்காட்ட முடியாது. ஆனால் ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லலாம், நமக்கு தீமை குறைவாக செய்திருப்பவன் இவன் தான். நமக்கு தீமை குறைவாக செய்திருப்பவன் இவன் தான். நாட்டிலே கல்விக்காக வேண்டி, பொருளாதாரத்திற்காக வேண்டி, மக்கள் முன்னேற்றத்திற்காக வேண்டி, மக்கள் ஆரோக்கியத்திற்காக வேண்டி உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சி எதுவென நம்மால் சொல்ல முடியும். ஆனால் எந்த கட்சி, எந்த கூட்டணி, எந்த சின்னம் என்பதை நிச்சயமாக நாம் இந்த மைக்கிலே நிச்சயமாக நாம் சொல்ல மாட்டோம். அது சொல்ல வேண்டிய மைக்கு இந்த மைக்கு அல்ல. அன்பானவர்களே, கல்வியிலே முன்னேற வேண்டுமானால் மதத்தை வைத்து ஆட்சி செய்யாமல், மதத்தையே அடிப்படையாக வைத்து, அன்பானவர்களே, டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவினுடைய அந்த சட்டத்திட்டங்களை இயற்றுகிற பொழுது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றுகிற பொழுது, இந்த இந்தியாவை ஒரு செக்யூலரிச நாடாக, ஜனநாயக நாடாக, வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும் என்ற நாடாக, அனைத்து மதத்தவர்களும் அவரவர்களுடைய சுதந்திரப்படி வாழுகிற ஒரு நாடாக சட்டங்களை எல்லாம் ஏற்றினார்கள். அந்த சட்டத்திற்கு ஒவ்வொன்றாக வேட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த சட்டத்திற்கு ஒவ்வொன்றாக பாதிப்பு வந்து கொண்டிருக்கிறது. அந்த பாதிப்பை ஏற்படுத்துபவர்கள் யார், அவர்களுக்கு துணை போகுபவர்கள் யார் என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஒருவேளை அவர்கள் உங்களுடைய மனதளவில் உங்களுக்கு பிரியமானவர்களாக இருந்தாலும் கூட, வாக்களிக்கக்கூடிய அந்த இயந்திரத்திற்கு முன்னால் நீங்கள் தனியாகத்தான் சென்று வாக்களிப்பீர்கள். எனவே அந்த நேரத்தில் சமுதாயத்தினுடைய சிந்தனை உங்களுக்கு இருக்க வேண்டும். மாட்டுக்கறி திண்டான் என்பதற்காக வேண்டி அடித்துக் கொள்ளப்பட்ட அகலாக்குடைய அந்த ஆன்மா நம்மை நிச்சயமாக சும்மா விடாது. உலகத்தில் வாழக்கூடிய எந்த முஸ்லீமையும் அந்த ஆத்மா சும்மா விடாது. மாட்டுக்கறி சாப்பிட்டான் என்பதற்காக வேண்டி அடித்தே கொல்லப்பட்டான். பெருநாளுக்கு துணி எடுப்பதற்காக வேண்டி சென்றவன் அவன் வீடு திரும்பவில்லை. துணி எடுப்பது இந்த நாட்டிலே பாவமா? அடித்துக் கொல்லப்பட்டான் ஒரு முஸ்லிம் என்பதற்காக வேண்டி. சகோதரி பல்கீஸ் பானு என்பவள் கற்பனையாக இருந்தும் கூட வயிற்றை கீறி பிள்ளையை எடுத்து வெளியே போட்டு அவளை கற்பழித்துக் கொண்டு அந்த குழந்தையை கல்லில் அடித்துக் கொன்ற அந்த கட்சியும், அதற்கு உடன்படக்கூடியவர்களும், அதற்கு கூட்டணியாக இருக்கக்கூடியவர்களும் இன்றும் நம் முன்னால் இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். இந்த இறந்து போன இவர்களுடைய ஆத்மாக்கள் எல்லாம் நம்மை சும்மா விடாது என்ற அந்த அச்சத்தோடு வாக்களிக்கக்கூடிய அந்த நேரத்தில் நாம் சாதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே பிறக்கிற பொழுது ஏதோ முஸ்லிம்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கவில்லை. இருந்தாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப சந்தோஷத்தோடும் பெருமிதத்தோடும் சொன்னார்கள், உலித்து பி ஸமனி மலிக்கின் ஆதில், உலித்து பி ஸமனி மலிக்கின் ஆதில். அதாவது இன்றைய ஈரான், அன்றைய பாரசீகம்,
அந்த பாரசீகம் தான் வல்லரசாக இருந்தது. ரோமும் பாரசீகம் தான் இந்த அமெரிக்காவும் ரஷ்யாவையும் போல. இன்ஷா அல்லாஹ் அவருடைய வல்லாதிக்கம் என்பது விழுந்துவிடும். அல்லாஹ் விழச் செய்வானாக. அது வேறு விஷயம். அவர்கள் சென்னை வல்லரசாக காட்டிக் கொண்டிருப்பது போல அன்றைய காலத்தில் அன்றைய காலத்தில் ரோமும் பாரசீகமும் தான் வல்லரசாக இருந்தது. அந்த பாரசீகத்தை அனுஷர்வான் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர் ஆண்டு கொண்டிருந்தார். அவர் முஸ்லிம் ஒன்றும் அல்ல, ஆனால் நீதமானவர், மனிதர்களுக்காக ஆட்சி செய்யக்கூடியவர். மதத்தை வைத்து மிருகங்களுக்காக மதத்தை வைத்து ஆட்சி செய்யக்கூடியவர் அல்ல. கல்விக்காக, நீதத்திற்காக, நியாயத்திற்காக, மக்கள் முன்னேற்றத்திற்காக, மக்கள் வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய நல்ல அனுஷர்வானுடைய ஆட்சியிலே நான் பிறந்தேனே என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பெருமிதத்தோடு சொன்னார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, வருகின்ற தேர்தலில் வாக்களிக்க வேண்டியது நம் ஒவ்வொருவர்களுடைய கடமையாக இருக்கிறது. நம்மில் ஒவ்வொருவர்களுடைய கடமையாக இருக்கிறது. நமது நாட்டை, நாம் வாழக்கூடிய நாட்டை மத துவேஷமற்ற நாடாக, அனைவர்களும் மதத்தை வைத்து ஆட்சி செய்யாமல் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் வேலை வாய்ப்பிலும் மக்களுக்கு நன்மைகள் மட்டும் செய்து கொண்டிருக்கக்கூடிய நல்லவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை அளியுங்கள். மாறாக மாற்றி அளிப்போமேயானால், ஒரு மாற்றி அளிப்போமே என்று நினைத்தோமேயானால் வடநாட்டிலே வருவது போல, வடநாட்டில் ஏறத்தாழ 90,000 ஸ்கூல்கள் மூடப்பட்டுவிட்டன. வடநாட்டில் கடந்த 10 ஆண்டுகளாக 90,000 ஸ்கூல்கள், பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டு விட்டது. காரணம் என்ன? பள்ளிக்கூடத்தை மூடினால்தான் மூட பழக்க வழக்கங்களை வளர்க்க முடியும். பள்ளிக்கூடத்திலே படித்து ஒருவன் முன்னேறிவிட்டால் அவனால் மூட பழக்கத்திற்கு அவன் ஆளாக மாட்டான். எனவே மூட பழக்க வழக்கங்களை வளர்க்க வேண்டும் என்பதற்காக, அதிலும் மேலாக ஒருவன் சொன்னால், சமஸ்கிருதத்தில் 5 பாடங்களை படித்து அந்த 5 பாடத்தில் 30 மார்க் ஒருவன், 33 மார்க் ஒருவன் வாங்கிவிட்டால் டைரக்டாக அவன் எஸ்எல்சி எழுதலாம். எந்த படிக்க வேண்டிய தேவையும் இல்லை. அவன் வரலாறு படிக்க தேவையில்லை, புவியியல் படிக்க தேவையில்லை, அறிவியல் படிக்க தேவையில்லை, கணிதம் படிக்க தேவையில்லை, எந்த பாடமும் படிக்க தேவையில்லை. சமஸ்கிருதத்தில் 5 பாடத்தை படித்து அவன் தானாகவே பள்ளிக்கூடம் சென்று படிக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. அவனாக படித்து 33 மார்க் எடுத்து விட்டால் டைரக்டாக அவன் எஸ்எல்சி தேர்வு எழுதலாம் என சட்டமன்றங்களிலும் பாராளுமன்றங்களிலும் பேசுகிற அளவுக்கு மூட பழக்க வழக்கங்களை வளர்க்கக்கூடிய கட்சியும் அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கட்சிகளையும் முழுமையாக நாம் புறக்கணிக்க வேண்டும். வடநாடுகளிலே பார்க்கிறோம், குரங்கு பாபாக்கள் அதிகரித்து விட்டார்கள். உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான், சோசியல் மீடியாக்களிலே வந்த விஷயம்தான். குரங்கு பாபா, சிகரெட் பாபா, பொம்மை சாமியார், இன்ஸ்டா சாமியார், இதுதான் இன்று வடநாட்டிலே அதிகரித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே படிப்பாளிகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் இல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மனிதர்களுக்காக ஆட்சி செய்யக்கூடியவர்களின் கரங்களிலே அல்லாஹ் ஆட்சியை கொடுப்பானாக. உண்மையான மூமின்களாக, முஸ்லிம்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் வாழச் செய்வானாக. வர இருக்கின்ற தேர்தலில் அல்லாஹுவே நல்லவர்களுடைய கரங்களில், நல்லவர்கள் என்று எங்களால் சொல்ல முடியாவிட்டால் தீமை குறைந்தவர்களுடைய, தீயவர்களில் நிற்கின்ற அத்தனை பேர்களும் தீயவர்களாக இருந்தால் யார் தீமை குறைவானவர்களோ அவர்களை நீ வெற்றி அடை செய்வாயாக அல்லாஹ். அவர்களுடைய கரங்களில் ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பாயாக அல்லாஹ். அனைத்து மதத்தவர்களையும் சமமாக பாவிக்கக்கூடியவர்களுடைய கரங்களில் நீ அந்த நாட்டை கொடுப்பாயாக அல்லாஹ். கியாமத்தினால் வரை எங்கள் சந்ததிகள் இந்தியாவை தழைத்தோங்க நீ தௌஃபீக் செய்வாயாக அல்லாஹ். இஸ்ஸத்தோடும் கண்ணியத்தோடும் எங்களை வாழச் செய்வாயாக அல்லாஹ். எங்களை மதிக்கக்கூடியவர்களுடைய கரங்களில், எங்கள் மார்க்கத்தை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களுடைய கரங்களில் நீ ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பாயாக அல்லாஹ். இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை தந்தருள்வாயாக அல்லாஹ். குறிப்பாக இந்த தேர்தலில் பெரும்பாலும் ஒற்றுமையாக இஸ்லாமிய சமுதாயத்தவர்கள் இருக்கிறார்கள். அதுபோல என்றென்றும் ஒற்றுமையோடு இருப்பதற்கு நீ தௌஃபீக் செய்தருள்வாயாக அல்லாஹ் என்ற நல்ல பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான ஜமாத்தார்களே, உங்கள் அனைவர்களுடைய துஆவால் வரக்கூடிய